வடமாகாண எடுத்துக்கொண்டா பலாலி ட்ரைனிங் காலேஜும் கோப்பாய் ட்ரைனிங் காலேஜும் தான் இருக்குது ஆசிரியர்களுக்கு. இப்ப ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கினா தான் அது மாணவர்களுக்கு தான் அதுல அதுகள்ல நலம் கிடைக்கிறது. இப்ப இது ஆசிரியர்களுக்கு பலாலி ட்ரைனிங் காலேஜ் இல்லாம மாணவருக்கு தான் அது பாதிப்பு. இப்ப தற்போது இப்ப எடுக்கிறது பலாலி ட்ரைனிங் காலேஜ் அதுல இருந்து அதை எடுத்து அது கோப்பாய் ட்ரைனிங் காலேஜே கொண்டு போறாங்க. இது பிழையான விஷயம். இது இப்ப இருக்கிற ட்ரைனிங் காலேஜ் ரெண்டுல ஒரு ட்ரைனிங் காலேஜ் குறைக்கிறது பிழை. இப்ப நாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அடிச்சிருக்கோம். நாங்க இலங்கை ஆசிரியர் சங்கம்ங்கிற வகையில கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வடமாகாண ஆளுநருக்கு எல்லாருக்கும் நாங்க சொல்லுங்க இது பிழையான வேலை. இது வந்து மாணவர்களின் உரிமை, மக்களின் உரிமை. இது அப்ப இது உயர் பாதுகாப்பு வலயங்கள் இருக்கிற எல்லாத்தையும் வழங்குறதா இருந்தா இதையும் வழங்கணும். இப்ப இதை திருப்பி எடுக்கிறது பிழை. இப்ப அதனால நாங்க இது சம்பந்தமாக தற்போது இலங்கை ஆசிரியர் சங்கம் நாங்க ஒரு பெட்டிஷன் சைன் பண்றோம். இது சம்பந்தமாக முழு இலங்கையில இப்ப கல்வியாளர்கள் பல பேர் இதுக்கு சைன் பண்ணிருக்கிறாங்க. நாங்க முழு இலங்கையில இதை சைன் பண்ணி இந்த ட்ரைனிங் காலேஜ மீள நாங்க பெற்றுக்கொண்டு இது ஒரு முறையா டீச்சர்ஸ்க்கு இப்ப அவங்களுக்கு அவங்க ட்ரைனிங் முறையா செஞ்சு கொள்றதுக்கு செய்ய சொல்லி நாங்க கேட்கிறோம். இது எடுக்கிறது பிழை. இது சம்பந்தமாக நாங்க சொல்ற கருத்தை கவனத்தை எடுக்காம அரசாங்கம் அப்படியே செய்யறதா இருந்தா நாங்க இதுக்கு எதிராக வேற தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம்.